தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் இருந்து தனது அரசியல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமிழ் திரைத்துறையில் உச்ச நடிகராக திகழும் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அரியணை ஏறும் இலக்குடன் தீவிரமாக பணியாற்றி வருகிறார் விஜய். இதுவரை மாநாடுகள் மூலம் மட்டுமே தொண்டர்களை சந்தித்த அவர் திருச்சியில் இருந்து தனது அரசியல் பரப்புரை பயணத்தை இன்று தொடங்குகிறார். அந்த வகையில் திருச்சி மரக்கடை பகுதியில் காலை 10:35 மணி அளவில் பரப்புரை மேற்கொள்ளும் விஜய் அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை பிரச்சாரம் செய்ய உள்ளார். பின்னர் பெரம்பலூர் மாவட்டம் செல்லும் விஜய் குன்னம் பேருந்து நிலையம் அருகே மாலை 4 மணி அளவிலும், பெரம்பலூர் வானொலி திடல் பகுதியில் மாலை 5 முதல் 7 மணி வரையிலும் மக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொள்கிறார். விஜயின் பரப்புரை பயணத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ள நிலையில் காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் ராணுவ கட்டுப்பாடுடன் பின்பற்ற வேண்டுமென விஜய் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சந்திப்பு பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைக்கும் உன்னத நோக்குடன் தவேகா களமாடி வருவதாக தெரிவித்துள்ளார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வர்றேன் என்ற மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் பாதுகாப்பு நிபந்தனைகளை தவேகா மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ள விஜய், அரசியல் நிலைப்பாடு கடந்து தவேகா தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவரின் பேரன்பால் மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் போது ஆம்புலன்ஸுகளுக்கு வழிவிட வேண்டும், மரங்களுக்கு அருகில் செல்லக்கூடாது என பல்வேறு அறிவுரைகளை தவேகா தலைமை தெரிவித்துள்ளது. தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது திரும்பிச் செல்லும் பொழுதும் விஜயின் வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். கர்ப்பிணிகள், கை குழந்தையுடன் இருக்கும் பெண்கள், முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் நேரில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் எனவும், பட்டாசு வெடிப்பது உள்ளிட்ட அனைத்து வரவேற்பு நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது எனவும், பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ அல்லது நடந்து கொள்வதோ கூடாது என்றும் கூறியுள்ளார். உரிய அனுமதியின்றி பிளக்ஸ் பேனரோ, அலங்கார வளைவுகளோ, கொடி கம்பிகளோ அமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ள ஆனந்த், கட்டடங்கள், மின் விளக்கு கம்பங்கள், மரங்கள், வாகனங்கள், சிலைகள் மற்றும் அவற்றை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளின் அருகில் செல்லக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருச்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் சூழலில் விஜயின் பரப்புரை வாகனம் சென்னை பனையூரில் இருந்து திருச்சி புறப்பட்டு சென்றது. தவேகா கொடி வண்ணத்தில் காட்சியளிக்கும் வாகனத்திற்கு பல்வேறு பகுதிகளில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விக்கிரவாண்டியில் பட்டாசு வெடித்தும் மலர் தூவி ஆரத்தி எடுத்தும் பரப்புரை வாகனத்தை தொண்டர்கள் வரவேற்றனர். மக்களை சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜயின் மக்கள் பயணம் அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது.